1,20,000 மக்களை அமைதியாக்கிவிட்டு அதனை ரசிப்பது திருப்தியாக இருப்பதாக கடந்த 2023ஆம் ஆண்டு சர்வதேச ஒருநாள் உலக கிண்ணத்தை வென்றுவிட்டு ஆஸ்திரேலிய அணியுடைய தலைவர் பேட் கமின்ஸ் அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பிலே கூறியிருந்தார். இந்திய அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியிலே வென்ற பிறகுதான் பேட் கமின்ஸ் அவ்வாறு கூறியிருந்தார். அதே மைதானம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய முழு கிரிக்கெட் ரசிகர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய T20 உலக கிண்ணம் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெற இருக்கிறது. 1,20,000 கிரிக்கெட் ரசிகர்கள் புடைசூழ கிரிக்கெட் சமருக்கு தயாராகிறது நியூசிலாந்து மற்றும் இந்தியா ஆகிய அணிகள். கடந்த 2024ஆம் ஆண்டு T20 உலக கிண்ணத்தை வென்ற இந்தியா 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வென்றது இதே நியூசிலாந்து அணிக்கு எதிராக. தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டிலும் இன்னும் ஒரு ஐசிசியுடைய கிண்ணத்தை ஹெட்ரிக் முறையிலே வெல்லலாமா என்கின்ற திட்டத்திலே இந்திய அணி இருக்கிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு நியூசிலாந்து மற்றும் இந்தியா ஆகிய அணிகள் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பிலே மோதியிருந்தன. அதன் பிற்பாடு 2025 இரண்டு அணிகளும் நேரடியாக 2 சர்வதேச உலக கிண்ணத்துடைய இறுதிப் போட்டிகளிலே சந்தித்திருக்கிறார்கள். இது 3வது முறை 2 அணிகளும் அதிரடிக்கு பஞ்சமில்லாத அணிகள், மிகச்சிறப்பான வீரர்களை கொண்ட அணிகள், மிகச்சிறந்த ஃபோமிலே இருக்கிறார்கள். 2 அணிகளும் வெற்றி பெறுவதற்கு தகுதியான அணிகள் தான். எந்த அணி வெல்லும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. நியூசிலாந்து மற்றும் இந்தியா ஆகிய அணிகள் சர்வதேச T20 போட்டிகளிலே மொத்தமாக 30 முறை நேருக்கு நேர் சந்தித்திருக்கிறார்கள். இந்த 30 முறைகளில் 18 தடவைகள் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது, 11 தடவைகள் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு போட்டி எந்த விதமான முடிவுகளும் இல்லாமல் சமநிலையில் முடிந்திருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமும் இந்த ஹெட் டு ஹெட் ஸ்டாட்டிஸ்டிக்லே இருந்தது. அதாவது 2007, 2016, 2021 ஆகிய இந்த 3 வருடங்களில் தான் சர்வதேச T20 உலக கிண்ணத்திலே இந்த 2 அணிகளும் சந்தித்திருக்கின்றன. இந்த 3 வருடத்திலும், அதாவது இதுவரைக்கும் நடந்த T20 உலக கிண்ண போட்டிகளிலே 3 முறை சந்தித்திருக்கின்ற இந்தியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளில் நியூசிலாந்து 3 முறையும் வென்றிருக்கிறது. எனவே 2 அணிகளும் மிக பலமாக இருக்கிறார்கள். யார் வெல்லப் போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய போட்டியாகவும் இன்றைய போட்டி எல்லோருக்கும் மிகப்பெரிய விருந்தாகவும் இருக்க போகின்றது. வானிலை முன்னறிவிப்புகளின்படி நாளைய தினம் இந்த போட்டியிலே மழை குறுக்கிடாது என்றுதான் சொல்லப்படுகிறது. அதே நேரம் பனியும் குறைவாகத்தான் இருக்குமாம். டிவ் இல்லை என்பதால் டொஸ் வெல்கின்ற அணியுடைய தலைவர் முதலில் தொடுப்படுத்தாடுவதற்கு தயாராவார்கள். ஆனால் நாளைய போட்டியை, பொதுவாக இந்த மைதானத்திலே நடக்கின்ற போட்டிகளில் டொஸ் தான் மெச்சுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்கின்ற கதை கிடையாது. டொஸ்ஸை நம்பி எந்த பிரயோசனமும் இல்லை. 2 அணிகளும் முயற்சி செய்தால் மாத்திரம்தான் வெற்றி பெறலாம். அதே நேரம் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானம் ஒரு பெட்டிங் ஃப்ரெண்ட்லி மைதானம். பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மைதானங்கள் IPL-க்காக தயார்படுத்தப்படுகின்ற பொழுது ஒரு பெட்டிங் ஃப்ரெண்ட்லி மைதானமாகத்தான் தயார்படுத்தப்படும். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 190வது அடிக்க வேண்டும். ஒரு மினிமம் கேரண்டி ஸ்கோராக இருக்கும். 190க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் தான் ஒரு வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஓட்டமாகவும் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு நல்ல பவுன்ஸ் கிடைக்கக்கூடிய பிச்சாகவும் இந்த பிச் இருக்கிறது. இந்திய அணியினுடைய பெட்டிங் லைனப் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அபிஷேக் சர்மாவினுடைய இடம்தான் இந்திய அணிக்கு சறுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ரீசெண்டாக அவர் ஃபோமிலே இல்லை என்கின்ற விடயம் இந்திய ரசிகர்களுக்கு கவலையாக இருந்தாலும் இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது. இந்த உலக கிண்ண போட்டிகளிலே தொடர்ச்சியாக இந்தியாவுடைய துடுப்பாட்ட வீரர்கள் யாரும் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணவில்லை. ஒரு மேட்சிலே சஞ்சு சாம்சன், ஒரு மேட்சிலே இஷான் கிஷான், இன்னொரு மேட்சிலே சூரியகுமார் யாதவ் என்றுதான் பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே அபிஷேக் சர்மாவும் நாளை மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மறுபுறம் சஞ்சு சாம்சன், டூபே, திலக் வர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ் ஆகியோருடைய துடுப்பாட்டம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நாளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்திய அணியுடைய பந்து வீச்சை பொறுத்த மட்டில் பும்ரா மற்றும் ஹார்திக் பாண்டியா மிகச்சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சொலிட் ஷோரான 2 ஓவர்களை 2 பந்து வீச்சாளர்கள் இந்திய அணியில் இருக்கிறார்கள். அர்ஷ்தீப் சிங்கும் ஒரு பங்களிப்பை மிகச்சிறப்பாக செய்வார். வருண் சக்கரவர்த்தி ரீசெண்ட் டேஸிலே மிக எக்ஸ்பென்சிவான ஒரு பந்து வீச்சாளராக இருக்கிறார். அதிகூடிய ஓட்டங்களை அவர் விட்டுக் கொடுக்கிறார். இந்த இடத்திலே குல்தீப் யாதவை இட்டு நிரப்புவதற்கான வழிமுறைகளையும் இந்திய அணி செய்கிறதா என்பதை நாளைய போட்டியில் பார்க்க வேண்டும். மாற்றங்கள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. நியூசிலாந்து அணியை பொறுத்த மட்டில் நியூசிலாந்து அணியுடைய துடுப்பாட்ட வரிசை மிகவும் பலமாக இருக்கிறது. ஃபின் ஆலன், ஷெஃபர்ட், ரச்சின் ரவீந்திரா, டேரி மிச்சல், சாப்மன் என அதிரடிக்கு பஞ்சமில்லாத துடுப்பாட்ட வீரர்கள் நியூசிலாந்து அணியுடைய மிக பெரும் பலமாக இருக்கிறது. அதே சமயம் நியூசிலாந்து அணியுடைய பந்து வீச்சை பொறுத்த மட்டிலே ஃபர்கியூசன், மேட் ஹென்ரி ஆகியோர் நல்ல ஃபோமிலே இருக்கிறார்கள். நிசாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறார். நிசாமுக்கு பதிலாக இஷோதியை நியூசிலாந்து அணியுடைய தலைவர் சேனர் பயன்படுத்துவார் என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. மிடில் ஓவர்களை பொறுத்த மட்டில் அணித்தலைவர் மிச்சல்
சேனர், ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் மிகச்சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். மிச்சல் சேனர் கடந்த இரு போட்டிகளிலே மெக்கன்ஜியை பயன்படுத்தி விக்கெட்டுகளை எடுப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த போட்டியிலும் பவர் பிளேயிலே மெக்கன்ஜியை கொண்டு வந்து தன்னுடைய டெக்னிக்கல் மூவை ப்ரூவ் பண்ணுகிறாரா மிச்சல் சேனர் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.